ஹாய் வீவர்ஸ். பொதுவாக ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ஸ்வீட் எடுத்து ஜாலியாக கொண்டாடுவாங்க. ஸ்வீட் எடுத்து கொண்டாடு. ஆனால் இதை சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு அன்றைக்கி ஒருத்தன் கேட்குறேன். ஆனால் நாளைக்கு நான் எங்கள் ஏரியாவில் ஒரு ஃபிகரை கரெக்ட் பண்ண போகிறேன், ஒரு சாக்லேட் வாங்கணும்னா. எதுக்குடா சாக்லேட்னா, சாக்லேட்டை கொடுத்துட்டு அந்த பிளேட்டை நான் உன்னை லவ் பண்ண போகிறேன், ஏன்னா எந்த ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஸ்வீட் எடுத்து கொண்டாடணுன்றேன். எதை கொண்டு எங்கே சிங்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா நம்மளால். இப்படிலாம் ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ நம்ம யோசிக்கிறோமே, நாளைக்கு லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகி ஒரு அமைதியான நல்ல லைஃப்பை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல போகிறது மனை தான். ஸோ அந்த மனை வாங்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. அதுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தை நம்ம செலக்ட் பண்ணணும். இதை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், அது ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான். ஓகே, ஷால் வி கோ? கம் ஆன். சனிப்பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். சனிப்பயிற்சின்றது நம்ம சம்சாரம் வீட்டில் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அது சனிப்பயிற்சி. அதுவே சம்சாரம் போயிட்டு தங்கச்சி வீட்டுக்கு வந்தாலும் அவ்வளோ பேருக்கு குரு பயிற்சியாக மாறிடும். அவ்வளோ பேர் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஜனகராஜ் கத்துவார் வருங்க, அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இது அப்படியே ட்ரெண்டு மாறிடுச்சுங்க. இப்போ அம்பிட்ட பெண்களும் புருஷனை கூட்டிக்கிட்டு என் புருஷன் மணவாக்க கூட்டு போகிறாரு, என் புருஷன் வீட்டு மணவாக்க கூட்டு போகிறாருன்னு தவ்வி கும்பலாக வருது. அப்படி வர்றாங்கன்னா எங்கே? மேல்மருவத்தூரில் நல்ல மனை வாங்க தான். ஸோ மேல்மருவத்தூர் வட்டாரத்தில் நல்ல மனம் வாங்கணும்னா அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான். ஸோ நம்ம போகிறோம், ரெடியாக இருக்கோம். நம்ம இப்போ தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸோடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டிக்கு தான் போகிறோம். ஓகேவா? வணக்கம் மக்களே. அதாவது மக்களை நல்லா தெரிஞ்சுக்கங்க, மேல்மருவத்தூர் நம்ம சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற வரை எத்தனை ஸ்கூலு, எத்தனை காலேஜு, எத்தனை ஐடி கம்பெனி, எத்தனை ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்டு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா அது மேல்மருவத்தூர் போகிற வரை நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி மேல்மருவத்தூரில் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் ஒரு அழகான மனை கிடைக்குதுன்னு அதை வாங்குறதுக்கு ஏன் மக்களை யோசிக்கணும்? ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் நாளைக்கு சந்தோஷமாக செட்டில் ஆகணும்னா அதுக்கு ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தன்மிதா சிட்டியில் அழகான மனை இருக்குது. அதை வாங்காமல் யோசிச்சுக்கிட்டு கேப்டன் சொன்னால் கேட்குறோம். வாங்க மக்களை. அண்ணே வணக்கம். கண்ணா, மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்வந்திரி சிட்டியில் ஒரு மனை சும்மா 60,000, 60,000 ரூபா. ஒரு மனை சும்மா 60,000 ரூபா. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இது எப்படி இருக்கு? முன்னாடிலாம் பாட்டு பார்த்தீங்கன்னா, தம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து வெடலை பொண்ணு விரும்புச்சு, நான் ரம் அடிக்கிற ஸ்டைலில் பார்த்து ராஜலட்சுமி விரும்புச்சு. இப்போலாம் அந்த ட்ரெண்டு போயிடுச்சுங்க. எப்படி தெரியுமா? இங்கே வருங்க சந்தோஷமா, இங்கே வருங்க பொதுவாக இப்போலாம் பொண்ணு வாக்க போகணும்னு வச்சுக்கோங்க. முதல்ல என்ன தெரியுமா கேட்பாங்க? நல்ல மனம் வச்சுருக்கீங்களா, வீடு வச்சுருக்கீங்களா, சொத்து எவ்வளோன்னு தான் கேட்பேன். அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் போய் மேல்மருவத்தூர் பக்கத்தில் இடத்த வாங்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ஸு நல்ல மனையாக கொடுக்குறாங்க. அதை வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பொண்ணு வாக்க போங்க, ஒன்றுக்கு டபுள் ஓகே ஆகும். பரவாயில்லையா? உடனே நேராக ஸ்ரீ தன்மிதா சிட்டிக்கு வாங்க, மனையை வாங்குங்க. அப்புறம் பாருங்கள் பொண்ணு கிடைக்குதா இல்லையான்னு. சீக்கிரம் கல்யாணம் ஆகிடுங்க. உண்மையிலே சொல்கிறேன், சந்தோஷமா வானே, ஏனே டயத்தை வேஸ்ட் பண்ணுற, மேல்மருவத்தூருக்கு வானே, விளங்காத ஆளாக இருக்கிய. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து மேல்மருவத்தூர் வர்றதுக்குள்ளே அந்த ஹைவே 4-வே ட்ராக் போட்டதுக்கப்புறம் போகிற வழி ஃபுல்லாக ஸ்கூலு, காலேஜு, ரயில்வே ஸ்டேஷனு, ஏர்போர்ட்டு, கோயில், அங்கே எல்லா இடத்துலையும் பில்டிங் நிறைஞ்சு போச்சுங்க. எங்கேயுமே இடம் கிடையாது. இனிமேல் நீங்கள் எல்லாம் இடம் வாங்கணும்னு வச்சுங்களேன், திண்டுக்கல் தாண்டி ஒட்டஞ்சத்திரம் தாண்டி இடம் வாங்கி அங்கேருந்து ஆஃபீஸ் வர முடியுமா?
முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல்மருவத்தூரில் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் அவ்வளவு அழகாக மனையை வாங்கி போட்டிருக்காங்க. எங்க ஒரு மனை வெறும் 60,000 ரூபாங்க. ஒன் மனை இட்ஸ் வெரி 60,000 ஓன்லி. எங்கே கிடைக்கும்? இதை விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கப்புறம் நம்ம நல்ல மனை வாங்க முடியாது. அப்புறம் லைஃப் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. புரியுதா? இமீடியட்டாக வாங்க, டக்குன்னு மனையை புக் பண்ணுங்க, அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னடா எனக்கு பின்னாடி ஒரே கண்டெய்னர் லாரியாக நிற்கிது. ஒருவேளை ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸில் மனை வாங்கினா ஆளுக்கு ஒரு கண்டெய்னர் லாரி கொடுப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. என்னையும் ஆஃபீஸில் ஸ்கை ஹோமில் கூப்பிட்டு ஊமை குத்தா குத்துவாங்க. ஏதோ லொக்கேஷன் நல்லா இருக்குன்றக்காக நின்றுக்கிட்டு இருக்கேன். மேட்ரு என்ன அப்படின்னா, இன்னைக்கு கல்யாணம் காட்சி ஆச்சுன்னு வச்சுங்களேன், மாமனார் வந்து தன்னுடைய மருமகனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுப்போம். மருமகன் நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு ஊர் ஊராக சுற்றுவார் நினச்சிங்கன்னா அவரும் பைக் வாங்கி சுற்றிக்கிட்டு தான் இருப்பார். அதுக்கு பதில் நீங்கள் மேல்மருவத்தூரில் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை வந்து அவ்வளோ அழகாக மனையை அமைச்சிருக்காங்க. அந்த மனையை வாங்கி உன்னை மருமகனுக்கு வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், பையன் வீட்டிலோடு செட்டில் ஆகிடுவேன். மனையையும் பார்த்துக்குருவேன், மனைவியையும் பார்த்துக்குருவேன். தட் மீன் உங்கள் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குருவேன். இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சார். ப்ளீஸ் இமீடியட்டாக வந்து நீங்கள் வந்து நம்ம இடத்த புக் பண்ணிங்கன்னா உங்கள் மருமகன் வந்து லைஃப் நல்லாயிருக்கும். எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. இப்போலாம் அந்த அஸ்டே திடீர்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனையெல்லாம் எவன் கண்டுபிடிச்சானோ ஊரில் உள்ள ஆம்பளைப்பெல்லாம் அவனை தேடிட்டு தர்றாங்க கும்பிட்றதுக்கு. என் முன்னாடிலாம் அஸ்டே தீதி அன்றைக்கி நீங்கள் கேட்டான், எங்க பிள்ளைக்கு அஸ்டே தீதி நம்ம மகளுக்கு ஒரு 6 பவுனில் செயின் எடுத்து மாட்டினா நல்லா இருக்குங்கண்ணா. நல்லா எடுத்து போடுறி மகராசி, நல்லா இருக்கும்னே. அப்படியே எனக்கு ஒரு 5 பவுனில் காப்பு எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே திரியலாம்னா, நல்லா எடுத்து போட்டு ஆட்டிக்கு திரி, நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன எடுக்கலாம்னு என்னை கேட்டால், நான் பள்ளியில் பிச்சை எடுக்கலாம்னே. நம்ம போகிற போக்கில் நகை விலையெல்லாம் எங்கே ஏறி போய்க்கிருக்கு. முன்னாடிலாம் பெண்கள் தன்னுடைய கணவன் ஒரு போலம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளவு சேவை செய்வாங்க புருஷனுக்கு. இன்றைக்கி உள்ள பொம்பளை பிள்ளைலாம் அப்படி கிடையாது. சொன்ன டயத்துக்கு விலையெல்லாம் வீட்டில் சோறு கிடையாது, ஊமை குத்தா குத்துவாங்க. அதனால் உங்கள் மனைவிமார்களை நீங்கள் சந்தோஷப்படுத்தணும்னா இவ்வளவு சீப்பாக மேல்மருவத்தூர்லாம் ஒரு மனை வந்து 1200 சதுர அடிலாம் அவ்வளவு 60,000 ரூபாய்க்கு எவனுமே கொடுக்க மாட்டாங்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க ஸ்ரீ தன்மிதா சிட்டியில். அதனால் சீக்கிரம் டப்புன்னு இடத்த வாங்கி போட்டு மனைவிமார்களை கவர் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். பி கேர்ஃபுல். வணக்கம் தம்பி, உண்மையிலேயே சொல்கிறேன், நான் வள்ளியூர்காரன். அங்கேருந்து சென்னையில் குடி புகுந்து எப்படியாவது ஒரு நல்ல மனை வாங்கலாம்னு நினச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கே தேடி என்னால் ஒரு நல்ல மனை வாங்க முடியல தம்பி. உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த ஆதிபராசக்தி வாசல்ல அவ்வளவு பக்கத்தில், கோயிலுக்கு பக்கத்தில், மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் வந்து அவ்வளவு அழகாக மனையை போட்டிருக்காங்க தம்பி. சத்தியமாக சொல்கிறேன், ஒரு மனை வெறும் 60,000 ரூபா தான் தம்பி. நான் வாங்கணும் முடிவு பண்ணிட்டேன் தம்பி. வள்ளியூரான் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இருக்காது. கிழக்கு வாசல்காரங்க மான மரியாதையை விற்றவங்கள தம்பி மனையை வாங்கிட்டு தான் தம்பி போகிறேன். அக்கா நீங்களும் வாங்கிடுவீங்கன்ற நம்பிக்கையில் தான் அக்கா வாங்க போகிறேன். இப்போ நம்ம ஒரு விசேஷ வீட்டில் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரங்க யாராவது வருவானான்னு எதிர்பார்ப்போம். ஆனால் ரொம்ப பேர்த்துக்கு வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தால் எப்போ எந்திரிச்சு போவேன், அவன் பாட்டுக்கு வந்து 1 வாரம் டேரா போட்டுக்குருவாங்க. வரும்போதே இல்லாத கண்டிஷன் வேறு போடுவேன். உங்கள் ஏரியாவில் எப்படி நாங்கள் வந்து இறங்குறதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா, தண்டவாளம்லாம் போட்டிருக்காங்களா, இல்லாத கேள்விலாம் கேட்பேன். ஆனால் மேல்மருவத்தூரில் அந்த கேள்விக்கு இடம் கிடையாது. ஏன்னா சென்னையிலேருந்து நீங்கள் போகிற எல்லா ட்ரெயினுமே இந்த ஜங்ஷன் நிற்காமல் போகிறது கிடையாதுங்க. இன்றைக்கி சென்னைக்கு அப்புறம் ஒரு பெரிய ஜங்ஷன் சொன்னால் நம்ம மேல்மருவத்தூர். ஸோ அதுக்கு நியர்பையில் தான் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்து இந்த அழகான மனையை வந்து அமைச்சிருக்காங்க. அதுவும் பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள், நான் நம்ம ரயில்வே ஜங்ஷனில் தான் நிற்கிறேன், பொய் சொல்லலை. பின்னாடி பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் தெரியும். இவ்வளோ அழகான ஒரு ரயில்வே ஜங்ஷன். சொந்தக்காரங்கெல்லாம் வந்தோம்னு வச்சுக்கோங்க, பட்டக்குன்னு இறங்கி பட்டக்குன்னு வீட்டுக்கு வந்துடலாம். போட்ட மேக்கப் கலையாமல் போயிடலாமுங்க. அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு நியர்பையில் வந்து ஒரு இவ்வளவு கன்வீனியன்ட்டோடு இருக்க ஒரு ரயில்வே ஜங்ஷன் பக்கத்தில் ஒரு மனை இருக்குன்னா அது சாதாரணமான விஷயமா? அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸில் தான். ஓகே, பொதுவாக மனை வாங்கணும்னு சில பேர் நம்பி வண்டியில் உட்கார வச்சுருவாங்க. உட்கார வச்சா மேல்மருவத்தூர் ரோட்டு மேலே 4 இடம் கிடக்கும் தான்.
பார்த்து ஏறி உட்காந்தோம்னா குடும்பத்தோட கொண்டு போய் திண்டிவனம் தாண்டி ஒரு குக்கிராமத்தில் இறக்கி விட்டு போயிடுவாங்க. அங்கே போய் இடத்த வாங்கி என்னாச்சிய இப்போ நான்லாம் சொன்ன மாதிரி பாருங்கள், மேல்மருவத்தூர் ஜங்ஷன் இருக்குங்க. அப்படி ஏத்தாப்பில் பார்த்தாலே வந்தவாசி ரூட்டில் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டி அவ்வளோ அழகா ஒரு மன 60,000 ரூபா தாங்க. சொன்ன மாதிரி இருக்குங்க, ஓயாமல் சொல்லிக்கிருக்க முடியாதுங்க. மேல்மருவத்தூரில் இடம் வாங்கினோம்னா அது வந்து ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான், புரியுதா? ஓயாமல் சொல்லிக்க முடியாது. வாங்கங்க. பொதுவாக நம்ம வீடு வாங்குறோம்னு வச்சுங்களேன், நம்ம என்ன நினச்சி வாங்குவோம்? முதல் நம்ம பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, காலேஜ் பக்கத்தில் இருக்கா, வயசுக்கு வந்து பிள்ளை அனுப்புகிறோமே, நேரம் காலத்துக்கு கரெக்டாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா, அப்படின்னு தான் நினச்சி வாங்கணும். நம்ம ஆட்டுக்கு ஒரு மூலையில் ஒரு மனையை வாங்கி போட்டு வீட்டை கட்டி அங்கேருந்து ஒரு 7 மணி நேரத்தில் ஸ்கூலை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போவே சென்னை சிட்டிக்குள்ளே 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து சாப்பாடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு, நீங்கள்லாம் வேறு மாதிரி இடத்துல மனையை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 2 மணிக்கே சாப்பாடை கட்டி அதுகளை பேக் பண்ணி அனுப்புனாத்தே காலைல 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போகும். அந்த கண்டிஷன் வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள், ஸ்கூலுக்கு பக்கத்திலே நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை வந்து அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? ஸ்கூல்லையும் சேர்த்துடலாம், மனையும் வாங்கிடலாமுங்க. வாங்கங்க. ஓ கயா ஓ மஞ்சு ஓ நெஞ்சு ஓ கயா. ஹாய் அண்ணே, வணக்கண்ணே. கவுண்டம்ண்ணே. வச்சிக்க. இல்லைண்ணே, நான் ஒரு நல்ல மனம் வாங்கலாம்னு ஆசைப்பட்றேன். ஓ டூ லேட். இருந்தாலும் நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் ராஜா வந்திருக்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் மேல்மருவத்தூரில் தன்மிதா சிட்டியில் மனைகள் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மனை எவ்வளோண்ணே? இதான் உங்ககிட்ட பிடிக்காத ஒரு கெட்ட பழக்கம். மனை எவ்வளோன்னு கேட்குறப்பா, எல்லாரும் வாங்குற மாதிரியான ரேட்டு தாம்மா. 60,000 ரூபாய் தான். 60,000? அடடடடடா, என்ன அழகழகா இருக்குப்பா மனை. அது மட்டும் இல்லை, பக்கத்திலேயே பள்ளிக்கூடம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு. மற்றவங்களாம் சொல்லுவாங்க கூப்பிடுற தூரத்தில் ஸ்கூல்னு சொல்லிட்டு சென்னையில் இடம் வாங்கி போட்டால் திண்டிவனத்தை தாண்டி ஸ்கூல் வச்சுன்னா அது கூப்பிடுற தூரம்னுவாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த பொய் பித்தலாட்டம் தில்லாலங்கடிலாம் கிடையாது. ஸ்கூல் பக்கத்திலே தாமா சைட்டு. போய் இடத்த வாங்கி போடு ராஜா. இந்தங்க நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்ல இப்படி ஒரு மனையா ஸ்ரீ தன்மிதா சிட்டில இமிடியேட்டா இப்போ நான் உடனே போய் புக் பண்றேன். நீங்க புக் பண்ணிட்டீங்களா? அட நான் 2, என் கூட ஒருத்தன் சுத்தி நிற்பான் பாரு, கரிசெட்டி மண்டைய, அவன் 2. நல்ல மனை, சீக்கிரம் போய் வாங்கி போடு. நான் உடனே போறேனே. நானும் வரேன். இன்னைக்கு நம்ம இந்த ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் பற்றி பார்க்கும்போது சார், ஹலோ, நம்ம வந்து இந்த சைட்டில் வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு நம்ம. ஏப்பா தம்பி, ஹலோ சும்மா இருங்க. நம்ம அந்த சைட்டில் வந்து ஒரு மனை வந்து ஹலோ என்னங்க மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? என்ன மரியாதை? ஆமாம், என்ன விஷயம் வந்தீங்க? ஒன்றும் இல்லை ராஜா, ஒரு மனை வாங்கலான்னு வந்தேன். அதான் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸில் அருமையான மனைங்கள்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை பற்றி டீட்டெயில் கேட்கலான்னு வந்தேன். Who are you? அந்த ஸ்கை ஹோமுடைய ஆஃபீஸரை நான் தான். ஐயோ, குட் மார்னிங் ஆஃபீஸர். அந்த மனையை பற்றி டீட்டெயில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஆஃபீஸர். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மனை வந்து 60,000 ரூபா தான். நம்ம மேல்மருவத்தூர்ல பக்கத்துல ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்து ஸ்ரீ தன்மிதா சிட்டி. ஒன்றும் இல்லை, இந்த இடத்த பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஊராட்சி மன்ற அலுவலகம், போலீஸ் ஸ்டேஷன், ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, பேங்க்கு, ஏடிஎம், பஸ் ஸ்டாப்பு, மார்க்கெட்டு, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ்க்கு பக்கத்தில் ஒரு சைட் இருக்குன்னா யாராவது வாங்காமல் விடுவாங்களா? ஒரு மனை 60,000 ரூபா தான். வெரி குட். இப்போதைக்கு இவ்வளோ கம்மியான விலையில் நம்ம வந்து மனையை வாங்கி போட்டாத்தான் லைஃப்பில் நாளைக்கு நமக்கு வயசான காலத்தில் சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த சந்தோஷமா இருக்கிறதே சாவகாசமா படுத்து தூங்குறதுலாம் எங்களுக்கு தெரியும்டா. முதல்ல மனையை காட்டு வா. முதல்ல மரியாதை பேசுங்க சார். பாப்பா, ஒரு நிறுவனத்தை நம்ம எப்போ நம்புவோம் அப்படின்னா, அந்த நிறுவனம் அந்த துறையில் எவ்வளவு ஆண்டு காலம் தன்னுடைய சேவையை செய்கிறாங்க அப்படின்றத வச்சு தான். அந்த வகையில் பார்த்தோம்னா நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் வந்து கடந்த 15 வருஷமாக மக்களுக்கு நல்ல மனைகளை குறைந்த விலையில் கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் அழகான மனைகள், ஒரு மனை வந்து வெறும் 60,000 ரூபா தாங்க. இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்ட்டாக மக்களுக்கு கொடுத்து மக்கள் வந்து லைஃப்பில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மனையத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டோன்ட் மிஸ் இட், ப்ளீஸ் கம் ஃபாலோ மீ. தம்பி, அங்கே இங்கேன்னு சீட்டு போட்டு கையில் ஒரு 60,000 ரூபாய் பணம் வச்சிட்டு இருக்கேன்.
இதை எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண? உன்னை பார்த்தா பால் பல்கா இருக்கு, ஏதாவது ஒரு ஐடியா கொடு. பொதுவாக வந்து இந்த 800 சதுரடியை வைக்கிறேன்பாங்க, 1000 சதுரடியை வைக்கிறேன்பாங்க. ஆனால் 1200 சதுரடியை, அதாவது அரை கிரவுண்டை 60,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டியில தான். என்னப்பா நீ சொல்ற தகவலை என்னால நம்பவே முடியலையே. அவங்களுக்கு எப்படி இது சாத்தியமாச்சு? அது மட்டும் இல்ல, பொதுவா எல்லாரும் இடைத்தரகர்கள் வச்சுல கொடுப்பாங்க. இதுல அதுக்கான வேலையே கிடையாது. உரிமையாளர்கள்ட்ட வாங்கி ஸ்ட்ரைட்டா உங்கள்கிட்ட வந்துருதுன்னா பாருங்களேன். அப்ப இடையில யாருமே நுழைய முடியாது, ஸ்ட்ரைட்டா நம்ம கையில இடம் வந்துருது. அதனால இம்மிடியேட்டா பாருங்க, இந்த இடத்த பாருங்க, என்ன அழகா போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய தன்மிதா சிட்டி. அடேங்கப்பா, பப்பரக்கான்னு பறந்து விரிஞ்சு கிடக்குது. மொத்தம் மேல்மருவத்தூரே இங்க செட்டில் ஆயிடும் போல இருக்குது. உடனே இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் மனை, அப்புறம் என் பொண்டாட்டி பங்கனபலி மங்கம்மாவுக்கு ஒரு மனை, 2 மனை வாங்க போனேன். சூப்பர். நீங்க மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட பேர் மனம் வாங்க வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ சீக்கிரம் புக் பண்ணுங்க. 1200 வந்து 1200 சதுரடி வந்து 60,000 ரூபாய்க்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகே, இம்ச பேசிட்டே டைமை வேஸ்ட் ஆகாத, வா போய் மனைய வாங்குவோம். அண்ணே மனம் வாங்கலான்னு இருக்கண்ணே. அது வந்து இந்த வாரம் வாங்கலாமா இல்லை அடுத்த வாரம் வாங்கலாமான்னு ஒரே யோசனையாக இருக்கண்ணே. காசு எப்பயுமே வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டே இருந்த வேலைக்கு ஆகாது. நைட்டோட நைட்டு அவனா வந்து தூக்கிட்டு போயிடுவேன். ஐயோ, அதுக்கு நீ என்ன பண்ணுற, இந்த வாரத்துக்குள்ளே நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் வந்து இந்த இடத்த வாங்கி போட்டீங்கன்னா, அதுலேயும் குறிப்பாக இந்த வாரத்தில் நீ வாங்கிட்டீன்னு வச்சுக்க, பொதுவாக பத்திர செலவு எவ்வளோ வரும்? அது வரண்ணே ஒரு 7,000 8,000 வரைக்கும் வரும். அது ஃப்ரீ. அப்படியா? அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்துக்குள்ளே நீ மனையை வாங்கிட்டேன்னு வச்சுக்க, 1 கிராம் கோல்டு காயின், அதுவும் ஃப்ரீ. அப்படியா? உடனே வாங்கண்ணே. இதை மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீ மட்டும் இல்லை, பார்க்குற நேரில் அனைவருமே இந்த வாரத்துக்குள்ளே டக்குன்னு வந்து புக் பண்ணிங்கன்னா கோல்டு காயினே அடிக்கலாம். 7,000 ரூபா காசை மிச்சப்படுத்தலாம். பா, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். என்னை பொறுத்தவரை பொதுவாக எல்லாருமே வாழ்க்கையில் சம்பாதிச்சா ஒரு சரியான இடத்தில் முதலீடு செய்வது என்பது சாத்தியமான விஷயம். ஆனால் அதை யாரும் சரியாக செய்வதில்லை. ஏன்னா முதல்ல நம்ம வேறு எங்கேயாவது முதலீடு போட்டு அதுக்கப்புறம் அதற்கான ஒரு நமக்கு சரியான பதில் கிடைக்கல அப்படின்னா எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. அதை ஏன் நீங்கள் முதல்லையே சரியாக செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். என்னென்னா, நீங்கள் உங்களுடைய பணத்தை முதல்ல மனையில் போட்டிங்கன்னா அதனுடைய முதலீடே வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் தேர்வு செய்ய வேண்டியது நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் அவங்களுடைய இந்த அழகான மனை. இந்த மனையில் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா நாளைக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும். இது நிஜமான உண்மை. நன்றி. வீட்டுல போனா பொண்டாட்டி பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியாடா. எங்களுக்கு ஏதாவது சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன், ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலடா. ஏதாவது ஐடியா இருந்தா குடுறா. கவலையே படாதீங்க. உங்க பணத்துக்கு சரியான முதலீடு என்ன தெரியுமா? என்னது? நேரா மேல்மருவத்தூர் வரீங்க, அதுக்கு பக்கத்துல வந்து ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் உடைய ஸ்ரீ தன்மிதா சிட்டில அழகான மனைகள்லாம் வச்சிருக்காங்க. கொண்டாந்து ஒரு மனை அரை கிரவுண்ட் 60,000 ரூபாய் தாங்க. அப்படியா? என்னடா ரொம்ப கம்மியா இருக்கு. 60,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க வந்து நாளைக்கு வீடு கட்டி சந்தோஷமா கொடுத்து நடத்தலாம்ங்க. இதை விட ஒரு வாய்ப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. இவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சொல்லிக்கிறேன், காசை வச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இமீடியட்டா வாங்க, மனையை புக் பண்ணுங்க. ஆமாங்க, சீக்கிரம் வாங்கங்க. அடே செல்லப்பா, என்னமோ மனைய வாங்குன்னு என்ன பாடா படுத்துட்டு வரையே. நிறுத்து, நிதானமா வாங்கினா தான் என்ன.
என்னையா அப்படி சொல்லிட்டீங்க? இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் நீங்கள் மனையை வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ்லேருந்து 1 கிராம் கோல்டு காயின் கொடுக்குறாங்க. 7,000 ரூபா பத்திர செலவு மிச்சம். இதில் என்னன்னா இந்த வாரத்தில் யார் யார் மனம் வாங்க வர்றாங்களோ அவங்களில் நம்ம மக்களில் வாங்க வர்றாங்க இல்லையா, அவங்களில் ஒரு ஆளை வந்து தேர்வு செஞ்சு குலுக்கல் முறைகள் எடுத்து அதில் யார் அதிர்ஷ்டசாலியோ அவங்களுக்கு ஒரு மனையை ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அடங்கப்பா நீ சொன்ன விஷயத்தை கேட்கும் போது என் மனசு அப்படியே சந்தோஷத்துல குட்டு ஆடுதப்பா. அதனாலதான் சொல்றேன், இந்த வாரத்தில் நீங்க வந்து மனையை வாங்கிட்டீங்க, அந்த அதிர்ஷ்டசாலி யாரா வேணாலும் இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம், இவரா இருக்கலாம், இந்த அவரா இருக்கலாம், கேமராமேனா இருக்கலாம், யாரா வேணா கூட இருக்கலாம். ஸோ இமீடியட்டா இந்த வாரத்தில் வந்து மனையை வாங்கி புக் பண்ணுங்க. அதிர்ஷ்டசாலியை ஒரு மனையை எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு போங்க. அடே அந்த அதிர்ஷ்டசாலி யாருங்கிறது என் கண்ணுக்குள்ள தெரியுது. அது யாரும் இல்லை, நான் தான். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஏதாவது ஒன்று பண்ணி பெரிய ஆளாகணும், வரணும், ஒரு பெட்டிக்கடை வச்சாது பெரிய ஆளாகணும்னு இப்படியெல்லாம் யோசிக்கிற நம்ம ஏன் மனம் வாங்கி போடணும்னு யோசிச்சிங்களா? நீங்கள் ஆயிரக்கணக்கில் வாங்கி போடுற மனை பின்னாடி லட்சக்கணக்கில் வரும், லட்சக்கணக்கில் வாங்குற மனை கோடிக்கணக்கில் வரும். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானாக செதுக்குனது. அதெல்லாம் செதுக்க தெரிஞ்ச எனக்கு மனம் வாங்க மட்டும் தெரியாதுன்னு நினச்சிங்களா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன். இங்கே ஒரு மனம் வாங்கி போட்டிங்கன்னா அது உங்களை மட்டும் இல்லை, உங்கள் வருங்காலத்தையும் சேர்த்து காப்பாற்றும். அது நீங்கள் பேசுங்க. அட நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நீங்கள் பேசுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் விஷயம் தெரியாதா? நீங்கள் பேசுங்க. ஹலோ பேசியா? அட பேசுப்பா. சரி விடு, நானே சொல்லிடுறேன். சொல்லு. நம்ம மேல்மருவத்தூர் பக்கத்தில் ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியை வந்து ரொம்ப அழகான மனையை அமைச்சிருக்காங்க. மனையோட விலை வெறும் 60,000 ரூபா தான். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்திலேயே மனையை புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பத்திரப்பதிவு 7,000 ரூபாய் இலவசம். அது மட்டும் இல்லை, 1 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் மனையை புக் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு பெரிய பரிசு இருக்குது. என்ன தெரியுமா? உங்களில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு ஒரு மனையை இலவசமாக கொடுக்க போகிறாங்க. இவ்வளவும் பண்ண போகிறாங்க. இதை நம்ம மிஸ் பண்ணணுமா? மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இமிடியேட்டாக வாங்க, மனையை புக் பண்ணுங்க, மொத்தமாக அள்ளிக்கிட்டு போங்க. வாங்க வாங்க. வணக்கம் கண்ணே, நான் ஜாம் பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் காத்தமுத்து பேசுகிறேன். நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு இருக்கும். என்னன்னா சொந்தமாக ஒரு வீட்டை வாங்கணும், வீடு கட்டி குடி போகணும்னு. வெறும் கனவு மட்டும் இருந்தால் பத்தாது, உங்கள் கனவெல்லாம் நினைவாக்கணும். அதுக்காகத்தான் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் ஸ்ரீ தன்மிதா சிட்டியில் அருமையான மனைங்களை வெறும் 60,000 ரூபாய்க்காக நம்மளுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் போய் ஒரு மனம் வாங்கினீங்கன்னா காலாகாலத்துக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருந்து என்ன மாதிரியே சிரிச்சிட்டு இருக்கலாம் கண்ணு. நான் கூட என் அருக்காணிக்காக ஒரு மனம் பார்க்கலாம் தான் இந்த பக்கம் வந்திருக்கேன். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இந்த விஷயத்தை 18 பட்டி பஞ்சாயத்து போர்டுக்கும் எல்லாரும் போய் சொல்லிடுங்க. இவ்வளோ கம்மியான ரேட்டில் வேற எங்கன்னா மனம் கொடுப்பாங்களா? இப்போ என்ன பண்ணுவீங்க? ஜம்மாலக்கடி கிரின்னு சீக்கிரம் கிளம்பி வாங்க கண்ணு. நானும் இந்த ஸ்பாட்ல தான் நிற்கிறேன், வாங்க. ஆமா ராஜா, நீ ஏன் ரொம்ப நெஞ்ச நக்கிற? மேல்மருவத்தூர்ல தான் மனம் வாங்கணுமா? வேற எங்கேயும் வாங்க கூடாதா? நீ ஒவ்வொரு நாளும் சேர்த்து வைக்கிற காசை ஒரு நாள் இதில் வந்து வாங்கி பாரு. எவ்வளவு செலவு பண்ணுறீங்க வாழ்க்கையில். அந்த காசையெல்லாம் சேர்த்து இங்கே வந்து ஒரு மனை வாங்கி பாரு. மேல்மருவத்தூர் பக்கத்தில் நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸுடைய ஒரு மனையை வாங்கி பாரு, அப்போ தெரியும் உனக்கு. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் பேசாத. ஐ நோ வர்ற வாங்குற, அப்புறம் யோசி லைஃப்பில் எப்படி அது டேர்ன் ஓவர் ஆகுதுன்னு. குட் பாயிண்ட் சார்.
இங்கே கரண்ட் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது, தண்ணி வசதி சூப்பராக இருக்குது. இங்கே இடம் வாங்கினா நாங்கள் முதல்ல என்ன சார் பண்ணோம்? நல்ல கேள்வி. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கேள்வி உங்களுக்கு இருக்கும். அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். டிவியில் ஒரு நம்பர் வருது இல்லையா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கள் பசங்க ஒரு இனோவா 2 இனோவா எடுத்துகிட்டு வருவானுங்க. ஃபுல் ஏசி. காலையில் உங்கள் வீட்டில் உங்களை பிக்கப் பண்ணுறதுலேருந்து உங்கள் டோட்டல் ஃபேமிலியும் அள்ளி போட்டு கொண்டு வந்துடுவாங்க. வர்ற வழியில் என்ன வேணுமோ வாங்கி திங்கலாங்க, என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. அப்படியா? மதியான சாப்பாடு, அது முடிஞ்சதுக்கப்புறம் இடத்த சுற்றி காமிக்கிறது, அதை பற்றிய டீட்டெயில்ஸு எல்லாம் சொல்லிட்டு பொத்துனாப்பில் கொண்டு போய் அழகாக உங்கள் வீட்டிலேயே ட்ராப் பண்ணிடுவாங்க. எல்லா செலவும் அவங்களே பண்ணிடுவாங்க. அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சந்தோஷங்க. இவ்வளவு அழகாக நம்ம ஸ்கை ஹோம் என்டர்பிரைசஸ் பண்ணும்போது அங்கே மனம் வாங்க மாட்டோம் நம்ம யாராவது சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இமீடியட்டாக வந்து வாங்கிடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்குள்ளே வாங்கிட்டீங்கன்னா 10 லட்ச செலவு மிச்சம். கோல்டு காயின் உங்களில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி ஒரு மனம் ஃப்ரீ. இதை இப்போதைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இமீடியட்டாக வந்து புக் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிங்கன்னா பயல் வந்து அள்ளிக்கிட்டு போயிடுவாங்க. வாங்க போவோம். குழந்தைகள் பாராளுமன்றத்திற்கு இவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், மாதா பிதா குரு தெய்வம் என்னும் பழமொழியில் குரு என்பவர் 3ஆம் இடத்தில் உள்ளார். ஒரு மனிதனை உயிரும் உடலும் கொடுத்து உண்டாக்குவர் தாயும் தந்தையும் ஆவர். ஆனால் அவனை ஒரு சிறந்த அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் நல்லொழுக்கம் உள்ளவனாகவும் நல்ல மனிதனாகவும் மாற்றும் தனி சிறப்பு ஆசிரியருக்கு மட்டும்தான் உள்ளது. KPM இடைவெளி 010 என்ற எண்ணுக்கு தட்டச்சு செய்து 56767686 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். வந்தாச்சு வந்தாச்சு சென்னை மாநகராட்சி ரிப்போர்ட்டர். மாதம் 2 முறை வாங்கி படியுங்கள். சென்னை மாநகராட்சி ரிப்போர்ட்டர். உங்களோட கதையை உலகறைய செய்யணும்னு நினைக்கிற நல்ல இயக்குனரா நீங்க? உங்களோட எழுத்துக்களை ஒவ்வொருத்தர் மனசுலயும் நல்லா செதுக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல எழுத்தாளரா நீங்க? உங்களோட நடிப்பு திறமைய உலகத்துல இருக்க எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிற ஒரு நல்ல நடிகரா நீங்க? உங்களோட இசை காற்று போல உலகெங்கும் பரவணும்னு நினைக்கிற ஒரு நல்ல இசையமைப்பாளரா நீங்க? உங்களுடைய எல்லா திறமைக்கும் ஒரு களம், திறமைக்கு முடிசூடும் களம் இது திரைக்களம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய குறும்படங்களையும் நீங்க அனுப்பலாம். நீங்க அனுப்ப வேண்டிய முகவரி IP டெலிமீடியா பிரைவேட் லிமிடெட், 16 SRP கோவில் தெரு, தெற்கு பெரவல்லூர், சென்னை 82. கைபேசி 9884507551. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூரை 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அரியலூர் நீதிமன்றத்தில் காவல்துறை மனு. கிரானைட் குவாரிகளில் ஆய்வு எதிரொலி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் குடுமியான்மலை உள்ளிட்ட 9 குவாரிகள் மூடல்.
புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி ஊழியர்கள் உண்ணாநிலை போராட்டம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு, முடிவுகளை உடனடியாக அறிவிக்க ஏற்பாடு. மழை காரணமாக மேற்குவங்க மாவட்டம் சிலிகுரியில் நிலச்சரிவு, போக்குவரத்து பாதிப்பு. தத்ரா ராணுவ தளவாட ஊழல் வழக்கில் சிக்கிய ரவி ரிஷி வெளிநாடு செல்ல உச்சநீதிமன்றம் தடை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பணவீக்கம், ஊழல் குறித்து குரல் எழுப்பப் போவதாக பாஜக அறிவிப்பு. இனக்கலவரம் குறித்து நடுவண் புலனாய்வு அமைப்பு விசாரணைக்கு அசாம் மாநில அரசு பரிந்துரை. தேனியில் காவல்துறையினரை கண்டித்து வழக்குரைஞர்கள் போராட்டம், போக்குவரத்து பாதிப்பு. அமெரிக்க வாழ் இந்திய சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த அமைச்சர் எஸ்.எம். கிருஷ்ணா கிலாரியிடம் வலியுறுத்தல். ஆச்சி மசாலா பிரியாணி ரைஸ் வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ. மக்கள் வணக்கம். மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். உடல் மற்றும் மன ரீதியான உங்களது அனைத்து ஐயங்களையும் தெளிவுபடுத்துவதற்காக வந்திருக்கிறார் மைத்ரியாஸ் பல்ஸ் பேலன்சிங் மருத்துவமனையின் மருத்துவர் உமா வெங்கடேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதாவது இப்போது இந்த பல்ஸ் பேலன்சிங் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இந்த பேரே வந்து புதுமையாக இருக்குது. அதாவது இதில் என்ன மாதிரியான மருத்துவ முறையை வந்து நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்களேன். பல்ஸ் பேலன்சிங் அப்படின்னா நம்முடைய உடலில் வந்து பஞ்சபூதங்களை பேலன்ஸ் பண்ணுறது, சமன்படுத்துதல் அப்படின்னு தான் அர்த்தம். பஞ்சபூதங்களை நம்ம உடம்புல எப்படி சமன்படுத்த போகிறோம். ஓஹோ. பொதுவாக வந்து பஞ்சபூதம், அதாவது இப்போ சித்தா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதுலேயும் வந்து நாடி பிடிச்சி தான் வந்து பார்க்குறாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாதம், பித்தம், கபம் அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து பஞ்சபூதம் வந்து சொல்கிறீங்க. அது எப்படி வந்து நம்ம உடலுக்குள் வந்து இயங்குது, அதற்கு வந்து நீங்கள் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. பஞ்சபூதங்கள் அப்படின்னா இப்போ நம்ம உலகம் எடுத்துக்கிட்டோம், பிரபஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரபஞ்சம் எதனால் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்டால் பஞ்சபூதங்களின் திரட்சி தான் பிரபஞ்சம். ஸோ அந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலி வந்து நிலம், நீர், காற்று அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆனால் வந்து ஒரு ஆர்டரில் நம்ம சொல்ல மாட்டோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவோம். இந்த பஞ்சபூதங்கள் உருவாகும் போது ஒரு ஆர்டரில் தான் உருவாச்சது. அது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பஞ்சபூதம் உருவாகும் போது ஃபர்ஸ்ட் வந்து நெருப்பு உருவாச்சு. ஓஹோ. அப்புறமா அந்த நெருப்புக்குள்ளேருந்து மண் உருவாச்சு, சாம்பல் கிடைக்கும் இல்லையா, அதுதான் அந்த மண் உருவாச்சு. இந்த மண் ஒன்னோட ஒன்று கலந்து காற்று உருவாக்குது. காற்று கருமேகங்களாக மேலே போய் மழை பொழியுது. இந்த மழை நீர் வந்து பூமியில் பட்ட உடனே நமக்கு வந்து மரம், செடி, கொடிகள் வளர ஆரம்பிக்குது. அகைன் இந்த மரம், செடி, கொடிகள் காஞ்சு நெருப்புக்கு பயன்படுது. இப்படிதான் வந்து ஒரு சுழற்சி உருவாக்குது. ஸோ இந்த மரம் ஏன்னு சொல்றோம்னா, இது வந்து சைனீஸ் மெத்தடாலஜி. அதனால வந்து அவங்க நம்ம ஆகாயம் சொல்றது அவங்க மரம்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வந்து இந்த பஞ்சபூதங்கள் ஒன்னிலேருந்து ஒன்று உருவாச்சோ அதே போல் ஒன்று அழிச்சிக்க கூடியதும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தண்ணி நமக்கு வேணும், ஆனால் தண்ணியே இல்லை, மழையே வரல அப்படின்னு சொன்னால் வந்து நகும் பூமி வெடிச்சு போயிடும், நிறைய வறண்டு போயிடும். நிறைய தண்ணி வந்துருச்சுன்னா மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போயிடும். அப்போ மண்ணெல்லாம் அடிச்சுட்டு போகும்போது அங்கே வந்து மரம், செடி, கொடிகள் இருந்தால் சாஞ்சு போயிடும். ஒரே ஒரு டிஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது எல்லா விதமான மொத்தமே பஞ்சபூதங்களுக்குள்ள இம்பேலன்சஸ் உருவாயிடும். அதே மாதிரி காற்று இருந்தால் தான் மரம், செடி, கொடிகள் வளரும். அதிகமான காற்று இருந்தால் அதே மரம், செடி, கொடிகள் விழுந்து போயிடும். காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும், ஆனால் அதிகமான காற்று இருந்தால் அணைஞ்சு போயிடும். இதே மாதிரி அந்த பஞ்சபூதங்கள் ஒன்றிலிருந்து ஒன்று உருவானது போல ஒன்று அழிச்சிக்க கூடியதுமாகவும் இருக்குது இந்த பஞ்சபூதங்கள். ஸோ இதை வந்து பிரபஞ்சத்திலிருந்து தான் நம்ம உருவாயிருக்கும். பிரபஞ்சம் வந்து பஞ்சபூதங்கள்னால உருவாயிருக்கு. இது ஒன்றிலிருந்து ஒன்று உருவாயிருக்கு, ஒன்று அழிச்சிக்க கூடியதா இருக்கு. இந்த பிரபஞ்சத்திலிருந்து தான் உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே உருவாயிருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ டிரைவ்ட் ஃப்ரம் த மேக்ரோகாசம். நம்ம வந்து மைக்ரோகாசம் சொல்லுவோம். ஸோ இப்போ நமக்கும் இந்த பஞ்சபூதங்களுக்கும் எப்படி தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 5000 வருஷங்களுக்கு முன்னாலேயே சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. அண்டம் அப்படின்றது பிரபஞ்சம், பிண்டம் அப்படின்றது ஹியூமன் பாடி. ஸோ அண்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் பிண்டத்தில் இருக்கு. அண்டத்தில் என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள். ஸோ நம்ம உடம்பும் பஞ்சபூதங்களின் ஒட்டுமொத்த அதுதான் பஞ்சபூதங்கள். நம்ம நினைக்கிறோம் மசில்ஸ், போன், அது இது நம்ம எடுத்துப்போம். ஆனால் இது எல்லாமே பஞ்சபூதங்களோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நெருப்புன்னு சொன்னோம் இல்லையா, இந்த நெருப்புல வந்து நம்ம உடம்போட நம்முடைய ஹார்ட் மேல இருக்கக்கூடிய ஒரு கவர், பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் த பாடி டெம்பரேச்சர் அண்ட் த நாக்கு, இது எல்லாமே வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தி நெருப்பு வந்து நம்ம உடம்போட டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஓஹோ. ஓகே.
நம்ம உடம்புல நெருப்பு இதான். அப்புறம் பாத்தீங்கன்னா மண், நெருப்புக்கு அடுத்து நெருப்புக்குள்ள உருவாகிறது மண். மண் வந்து நம்ம உடம்புல ஸ்பிளீன், மண்ணீரல் சொல்லுவோம், ஸ்பிளீன், ஸ்டமக். அப்புறம் பாத்தீங்கன்னா மவுத், லிப்ஸ், ஹார்மோன்ஸ், பிளட், செல்ஸ், டிஷ்யூஸ், pancreas. இது மென்டல் ஆக்டிவிட்டி. இது எல்லாமே வந்து மண்ணோட சம்பந்தப்பட்டது. சரிங்க. அப்ப காற்றோட சம்பந்தப்பட்டது பாத்தீங்கன்னா லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், நோஸ், நெயில்ஸ், ஸ்கின், இதெல்லாம் இந்த உறுப்புகள். வாட்டர் எலிமெண்டோட சம்பந்தப்பட்டது கிட்னி, யூரினரி பிளாடர், அந்த இயர், போன்ஸ், ஹேர், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், இதெல்லாமே வாட்டரோட. வுட்டோட லிவர் அண்ட் கால்பிளடர், ஐஸ், மசில்ஸ், நர்வ்ஸ், ஆர்டரிஸ், வீன்ஸ், இம்யூனிட்டி, ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் வந்து இதோட சம்பந்தப்பட்டது. இதை தவிர வேற எதுவுமே நம்ம உடம்புல இல்லை. இவ்வளவுதான் மொத்தம். வேற ஏதாவது நீங்களே கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் எதுவுமே இல்லைன்றது புரியும். ஸோ உடம்பு, ஒட்டுமொத்த உடம்பு பிரிச்சிருக்காங்கன்னா பஞ்சபூதங்களாக பிரிச்சுட்டாங்க. இப்ப நம்ம பிரெயின் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது. பிரெயின் எடுத்தோம் அப்படின்னா பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ஆர்டரிஸ் வந்து வுட் எலிமெண்டோட, அதுல ஃப்ளோ ஆகுற பிளட் வந்து எர்த் எலிமெண்டோட, அதுக்கு தேவையான ஆக்சிஜன் ஏர், அதுக்கு தேவையான டெம்பரேச்சர் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு. இந்த அஞ்சுமே நமக்கு பேலன்ஸ்டா இருந்தாதான் நம்ம வந்து ஒரு நம்ம ஹெல்த் வந்து ஹார்மோனியஸா இருக்கும். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு லைஃபா நமக்கு இருக்கும். நம்ம டிஸ்ட்ரக்ஷன் நேச்சர்ல பார்த்தோம் இல்லையா, ஒண்ணு குறைச்சலானா தண்ணி வந்து குறைச்சலானா மண் எப்படி ஆடுது, அதிகமான எப்படி ஆடுது, இயற்கைக்கு எப்படியோ அதே மாதிரிதான் உடல். ஏன்னா இயற்கை தான் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம வந்து எப்பவுமே வந்து இந்த பிசிக்கல் பாடியை வந்து வேற சயின்ஸ் அண்ட் கண்ணோட்டத்துல பார்க்காம இயற்கையா பார்த்தோம் அப்படின்னா இயற்கை எப்படி இருக்கு, நம்ம உடம்பு எப்படி இருக்கு. ஸோ நம்ம உடம்புல வந்து அந்த இம்பேலன்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்களில் சம்மந்தப்பட்ட இந்த உறுப்புகளை பார்த்துட்டோம். நம்ம முதல்ல பஞ்சபூதங்களில் பார்க்கும்போது இந்த நெருப்பு வந்து குளிர்ந்து தான் மண் உருவாக்கும். சரி, குளிரலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ ஹோமம் எல்லாம் பண்றோம், பண்ணும்போது அது குளிரலனாலும் பக்கத்துல சாம்பல் விழும், ஆனா அதுல வந்து அது சூட்டின் தன்மை இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த உறுப்புகள் நம்ம உடலோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த உறுப்புகள்ல இருந்து இது ஃபார்ம் ஆகுது. இந்த எனர்ஜி வந்து இப்படி ஃபார்ம் ஆகும். அப்ப வந்து இங்க வந்து சூடாவே இருந்ததுன்னா சூடின் மண் சூடா இருக்கக்குள்ள இருந்து மண் உருவாச்சுன்னா அந்த மண் சூடா இருக்கும். சரி, அப்ப மண் சூடா இருக்கும். இயற்கையில நம்ம உடம்புல வந்து அந்த மண் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் சூடாகும். ஸோ என்னாகும், ஸ்பிளீன், ஸ்டமக், நமக்கு என்ன வரும்னா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், வயிற்றுல ஒரு எரிச்சல், நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணியிருப்போம், ஆனா வந்து ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எண்டோஸ்கோபி பண்ணாலும் எது பண்ணாலும் நார்மலா இருக்கு. ஆனா நமக்கு வந்து ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா வயிற்றுல எரிச்சல், மோர் குடிப்போம், ஜெலுசல் குடிப்போம், இதெல்லாம் குடிப்போம், ஒண்ணுமே ரீசன் தெரியாது, காரமே சாப்பிட மாட்டோம். ஸோ எதனாலன்னா இந்த நெருப்பு ஃபுல்லா குளிராம இந்த மண் உருவாகிறதுனால இந்த சிம்டம்ஸ் வந்து ஹியூமன் பாடியில இருக்கும் நமக்கு. அண்ட் ஆல்சோ ஸ்பிளீன் அதோட சம்பந்தப்பட்டதுனால இது என்ன பண்ணும், ரத்த உற்பத்தி பண்ணுது. ஸோ பிளட்ல வந்து என்ன ஆகும், பிளட்ல செல்ஸ் எல்லாமே நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். இந்த செல்ஸ் எல்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரொடியூஸ் ஆன வேகத்திலேயே ஃபாஸ்டா டெஸ்ட்ராய் ஆகும். ஏன்னா சூடு வந்து சூடு அதிகமா இருக்கிறதுனால. இப்ப ஆக்சுவலா எப்படின்னா எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகுது அவ்வளவு கரெக்டான அளவுக்கு வந்து வெளியேறணும். இது நிறைய ப்ரொடியூஸ் ஆகுது, நிறைய டெஸ்ட்ராய் ஆகுது, வெளியேற முடியாது. அவ்வளவு ஃபாஸ்டா வெளியேற முடியாம என்ன பண்ணும், பிளட்லயே சுத்திக்கிட்டு இருக்கும் இந்த செல்ஸ் எல்லாம், இறந்து போன செல்கள்லாம். இது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் குவியும். ஒரு ஆர்டரியில போயிட்டு என்ன பண்ண எங்கேயோ ஒரு இடத்துல அடைப்பு மாதிரி ஏற்பட்டுரும். சோ நம்ம என்ன சொல்லுவோம், எங்கேயோ அடைச்சிருச்சு. அது வந்து அது அடைக்கிற இடத்தை பொறுத்து அதனுடைய பேர்கள் மாறுபடும். அது வந்து ஆமா எந்தெந்த நேம் அப்படின்றது. சோ இந்த ஒரு செல் அடைச்சதுன்னா அடுத்து வர செல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல அப்படி குவிக்கும். குவிக்கும் போது ஒரு கட்டி மாதிரி நமக்கு உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அந்த கட்டி வந்து எந்த இடத்துல உருவாகுதோ, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சின்னதா உருவாச்சு அப்படின்னா சிஸ்டன் இடுவோம் ஓரில எல்லாம். ஏன்னா அக்யூமுலேஷன் ஆஃப் செல்ஸ் தானே அந்த இறந்து போன செல்கள் எல்லாம். இல்ல வந்து ஃபைப்ராய்டுல போய் ஃபைப்ராய்டுன்றது வந்து யூட்ரஸ்குள்ள போயிடுச்சுன்னா, யூட்ரஸ்குள்ள போய் ஒரு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஃபைப்ராய்டுன்னு சொல்லிடுவோம். எங்கெல்லாம் அடைக்குதோ அதை பொறுத்து அதனுடைய நேம்கள் மாறுபடும், பேர்கள் தான் மாறுபடும். ஆனா எல்லாமே வந்து செல்களோட வேலை. இறந்த செல்களுடைய அக்யூமுலேஷன் ஆஃப் த செல்ஸ் தான் வந்து ஒரு கட்டி. சோ அது மேலிக்னன்சியா கூட மாறலாம். அது வந்து அப்புறமா தான் நமக்கு தெரியும். ஸோ டெஸ்டில் அடுத்த ஒரு கேன்சரஸ் செல்லான அது எதானாலும். ஸோ அப்போ என்னன்னா இந்த எர்த் எலிமெண்ட்னுடைய இம்பேலன்சஸ்னால தான் இந்த கட்டிகள் அப்படின்றது உருவாக்குது. ஸோ நம்ம கட்டிகளுக்கு தனித்தனியா நம்ம தீர்வு கொடுக்காம எர்த் எலிமெண்ட்டை பேலன்ஸ் பண்றது மூலமா ஒட்டுமொத்த உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை ப்ராப்ளம் நம்ம சரி பண்ண முடியும். ஸோ இப்போ சூடான காற்று இங்கே வந்தது. சூடான காற்றுலேருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து சூடான மண்ணிலேருந்து கிடைக்கிறது சூடான காற்று தான் நமக்கு வரும். அப்போ அந்த சூடான காற்று வரும்போது நம்ம பார்த்தோம்னா நிறைய பேர் மூச்சு விடும்போது நல்லா சூடாக இருக்கும். ஆமாம். ஸோ மூச்சு வந்து சூடாக வருதுன்னு, ஆனால் ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாது. இங்கேயே இம்பேலன்ஸஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறமா என்ன ஆகும், நமக்கு சில சமயத்தில் வந்து நெயில்ஸ் எல்லாம் பிரிட்டில் ஆகும், நெயில்ஸ் எல்லாம் வந்து டிஃபார்மிட்டி நிறைய இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேலே எரிச்சல் வரலாம்.
ஸ்கின் எரியும், நிறைய வந்து அந்த எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவோம், நம்ம பச்சை தண்ணி குளிப்போம், அந்த மாதிரிலாம் நடக்கும். அது வந்து பிகாஸ் ஆஃப் தான் இந்த மண் வந்து சூடாக இருக்குது, சூடான மண்ணிலேருந்து சூடான காற்று வருது. அதனால வந்து என்ன கிடைக்கும், நமக்கு சூடான காற்றுனால இது ரிலேட்டட் லங்ஸ்ல வந்து நகம், தோல், லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், கான்ஸ்டிபேஷன் வரலாம். ஸோ எது வேணா வரலாம். லங்ஸ்ல வந்து ஏதாவது அடைக்கலாம், ஒரு மூச்சு வந்து ஒரு சூடா காத்து வரலாம், ஒரு நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹார்ட் தான் நினைச்சுப்போம், நம்ம நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து இங்க மண்ணுல இருந்து காற்று வரும்போது அந்த சூடான காற்றுனால நமக்கு அந்த அடைப்பு தன்மை ஏற்படலாம். இப்ப சூடான காற்று வந்து டிராவல் பண்ணி மழை பொழியாது. அங்க என்ன ஆகுது, எனர்ஜி அங்கே ஸ்டாப் ஆயிடும். இந்த எனர்ஜி ஸ்டாப் பண்ணோடனே இப்ப காற்று இந்த நீர் அப்படின்றது இந்த எனர்ஜி மூலமா நமக்கு நீர் ஃபார்மேஷனே இருக்கவே இருக்காது. நீர் ஃபார்மேஷனே இல்லை அப்படின்னும் போது இந்த வாட்டர் எலிமெண்ட் ரிலேட்டட் கிட்னி, யூரினரி பிளாடர், இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், போன்ஸ், ஹேர் ஃபாலிங், இது எல்லா ப்ராப்ளம்ஸும் நமக்கு ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் ஆகும். அப்படி இங்க தண்ணீரே வாட்டர் எனர்ஜியே இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா உட்டுக்கு எனர்ஜி டிராவல் ஆகாது. ஏன்னா ஒண்ணுல இருந்து ஒண்ணு ஃபார்ம் ஆகணும், இதுக்கு டிராவல் ஆகும். அகைன் வந்து மசில்ஸ்ல பெயின், ஆர்டரியில பெயின், கண்ணில் ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளம் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த எனர்ஜி இங்கே ஸ்டாப் ஆகிறதுனால மற்ற எனர்ஜிஸ் ஒன்றுமே வந்து ஃப்ளோ கிடையாது. ஃப்ளோ இல்லாத போது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றுலேருந்து ஒன்று அப்படியே பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். பார்த்தோன்னா ஒரு 3 மாதம் கழிச்சு போன மாதம் இல்லை, இந்த மாதம் இந்த ப்ராப்ளம் ஜாஸ்தியாச்சு. ஒன் பை ஒன் ஆட் ஆகிட்டே போகிறது வந்து இந்த எனர்ஜி சர்க்குலேஷன் சரியா இல்லாததுனால தான். இந்த நாடி சமன்படுத்துதல் பற்றி நம்ம மேலும் பேசுவதற்கு முன்னாடி ஒரு நேயர் காத்துட்டு இருக்காங்க. மக்கள் வணக்கம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. உடம்புல வந்து பீரியட்ஸ் வந்து கரெக்ட் டைத்துக்கு மாசம் வரவே மாட்டேங்குது. சரிங்க. அப்புறம் வந்து மனசுல பார்த்தா இப்ப ஒரு பதட்டம், ஒரு பயம், நெகட்டிவான எண்ணங்கள் இப்படி வருது. அதுக்கு என்ன செய்யலாம்? குழந்தைகளை பார்த்தா நம்ம ஏதாவது செஞ்சிருமோ அப்படின்னு மனசு பதறுது. ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அது ஒரு நடுக்கம் கொடுக்குது உடம்பு, மனசு, உடல். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு இப்ப வயசு 31. ஓஹோ, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? இப்போ ஒரு வருஷமாவே இருக்கு. இதுக்கு ஏதாவது நீங்க இது வரைக்கும் சிகிச்சை எதுவும் எடுத்துக்கலையா? எனக்கு 2 சிசேரியன் பண்ணி தான் எடுத்தோம். இல்ல இப்ப இது வரைக்கும் நீங்க ஏதாவது சிகிச்சை எடுத்துருக்கீங்களா? அப்போ முதல்ல டாக்டர்கிட்ட காமிச்சதுக்கு டாக்டர் வந்து உனக்கு இந்த நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துதான் அதுக்கப்புறம் 10 பேபி கன்சீவ் ஆனது. ஓஹோ, சரி, ஓகே. நான் சொல்றேம்மா. இப்போ இவங்க வந்து 31 இயர்ஸ் முதலே நீர்க்கட்டிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல எர்த்துல ப்ராப்ளம் உருவாயிடுச்சு. எர்த்துல ப்ராப்ளம், செல் குரோத்ல ப்ராப்ளம் உருவானதுனால கட்டிகள் உருவாயிடுச்சு இவங்களுக்கு. ஸோ இவங்க சொல்லக்கூடியது இப்போ வந்து பீரியட்ஸ்ல சரியில்லை, மண் சரியில்லை அப்படின்னா அங்க நீரும் சரி இருக்காது, அதனுடைய டிஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் காட்டுற மாதிரி. ஸோ தண்ணீரும் சரி இருக்காது. அப்ப வந்து தண்ணீரோட எனர்ஜி லெவலே அவங்களுக்கு இல்ல. ஒண்ணு ரிசீவ் ஆகணும், பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள எனர்ஜி ரிசீவ் ஆகணும். இந்த எனர்ஜின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு. பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உடம்புக்குள்ள ஒரு சக்தி வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். இதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தோடைய சக்திகள் வந்து இந்த ஸ்கின் கடையில நெயில் கார்னர்ஸ் மூலமா நம்ம உடம்புக்குள்ள ஊடுருவி சென்றுகிட்டு இருக்கும். இது கரெக்டா அப்படியே டிராவல் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஹெல்த் ப்ராப்ளம் இருக்காது. இது ஊடுருவி போகும்போது எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு, பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த எனர்ஜி ஃபுல்லா ஸ்ட்ரக் ஆகலை அப்படின்னா, எனர்ஜி வந்து கரெக்டா போகலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்கும். மேலும் நம்ம வந்து இந்த பல்ஸ் பேலன்சிங் பத்தி பேசுவதற்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை. நேயர்களே, நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே, குழந்தைகள் பாராளுமன்றத்திற்கு இவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் விலை குறைப்பதற்கு எந்தவிதமான நடவடிக்கையும் எந்த அரசாங்கமும் எடுப்பதாக தெரியவில்லை. இதனை தான் நான் குழந்தைகள் பாராளுமன்றத்திலே நான் வலியுறுத்த இருக்கிறேன். KPM இடைவெளி 011 என்ற எண்ணுக்கு தட்டச்சு செய்து 56767686 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி தள்ளுபடி விற்பனை. சர்ப்ரைஸ் போனஸ் கார்டு மூலம் ரூபாய் 5 லட்சம் வரை போனஸ். மிக குறைந்த விலைக்கு உத்தரவாதம். எளிய தவணை முறை வசதி. 0% வட்டி. வசந்த் அண்ட் கோ. நமது மக்கள் தொலைக்காட்சியில் ஏற்றம் தரும் 8 பகுதிகளின் எளிதான தொகுப்பு. இல்லத்தில் இருந்தபடியே செல்வத்தை சேர்க்க வழி செய்யும் எளிய தொழில்களை பற்றி எளிமிகு பதிவாக கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். உடலை உறுதியாக்கும் உன்னத வழிமுறைகளை உதாரணங்களோடு எடுத்துரைக்கும் எண்சான் உடம்பை எழிலாக்குவோம்.
நோயில்லா பெருவாழ்வுக்கான வழிமுறைகளை மருத்துவர்கள் விளக்கிக் கூறும் நோய் நாடி, நோய் முதல் நாடி, அன்றாட வாழ்வில் பயன்படும் பொருட்கள் பற்றிய அறியா தகவல்களை அள்ளித் தரும் தெரியும் தெரியாது அந்தி பொழுதை அழகாய் மாற்றிட திருவாத ஊராரின் தீந்தமிழ் பாடல்களோடு திருவாசகத்தே. ஊசியும் மாத்திரையும் தேவையில்லை, உணவும் உடற்பயிற்சியுமே உடல் நலத்திற்கு அடிப்படை என்பதை உரைக்க வரும் மருந்தில்லா மருத்துவம். வேலை வாய்ப்பிற்கு வழிவகை செய்யும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் முறை பற்றி எடுத்துரைத்து உங்களின் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வெற்றியை நோக்கி தரணி போற்றும் தமிழக தற்காப்பு பயிற்சிகளை வெடுக்கோடு விளக்க வரும் வீரக்கலை. மலைக்க வைக்கும் 8 பகுதிகளோடு மாலை பொழுதின் மகத்துவம் உணர்த்த மணக்கும் தமிழ் தாங்கி வருகிறது வணக்கம் தமிழா. திங்கள் முதல் வியாழன் வரை மாலை 5:30க்கு. இணைந்து வழங்குபவர்கள் வசந்த் அண்ட் கோ ஆடிசே. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற பகுதி ஆவடி. என்ன உணவு சமைத்து காட்ட போறீங்க? முழு மிளகாய் தேங்காய் பால். ரொம்ப சுவையா இருக்கு. இப்ப நம்ம வந்து வாழைப்பழத்துல சப்பாத்தி பார்க்க போறோம். வாழைப்பழம் போட்டனால இது தண்ணி ஆகும் மாவு, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். சப்பாத்தில வந்து வாழைப்பழம் கலந்திருக்கிறது வந்து தெரியவே இல்லை. சுவை பயணம் நாளை பிற்பகல் 3:02க்கு. இணைந்து வழங்குபவர்கள் குயின் ஈமு ஃபார்ம்ஸ், குயிக்கான முன்னேற்றம். இதுவரைக்கும் டோட்டலா 151 காம்படிஷன் பண்ணியிருக்கேன். மெயினானதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ்நாடு 9 தடவை வின் பண்ணியிருக்கேன். அண்ட் மிஸ்டர் சவுத் இந்தியான்றது 8 தடவை வின் பண்ணியிருக்கேன். உடலையே உன்னத முதலீடாய் கொண்டு உழைத்துயர்ந்த வீரர் தென்னிந்திய ஆணழகன் திரு ஏகாம்பரம். இப்பொழுது நடிகர் சரத்குமார், முன்னால சரத் அவர் இப்போ என்னுடைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். பாடி பில்டிங் பண்ணோம், பாடி பில்டிங் பண்ணோம், வெயிட் லிஃப்டிங் பண்ணோம், வெயிட் லிஃப்டிங் பண்ணோம். ஸோ அந்த கெரியரில் ஃபுல்லாக இன்வால்வோட பண்ணோம்னா நல்லா டெவலப் பண்ணலாம். ஆணழகன் போட்டிகளில் தான் பெற்ற அனுபவங்களையும் உடலையும் உள்ளத்தையும் உறுதியாக்கும் வழிமுறைகளையும் நேயர்களிடத்தில் நேசத்தோடு பகிர்ந்து கொள்ளும் முதலான சனிக்கிழமை மாலை 5:30க்கு கோகோ கேட்பரிஸ் வழங்கும் விஞ்ஞான வளர்ச்சி விவசாயிகளுக்கு கரம். இயற்கை உரங்கள் விவசாயத்திற்கு வரம். வீடுகளில் தோட்டம் அமைப்பதும் இப்போது மிக மிக சாத்தியம். விவசாயம், கால்நடைகள், மீன்கள் வளர்ப்பு பற்றிய ஆலோசனைகள், பயனுள்ள பல தகவல்கள். விவசாய தொழில் வளர்ச்சிக்கும் விவசாயிகளின் மலர்ச்சிக்கும் உறுதுணையாய் மலரும் பூமி. இன்று மாலை 6:30க்கு. இணைந்து வழங்குபவர்கள் பவர்சோ பப்பாயா ஆரா. இது புயல் காற்றில் சிக்கிய பூக்களின் போராட்டம். சோதனைகளையும் வேதனைகளையும் கடந்து வாழத் துடிக்கும் பெண்களின் வாழ்க்கையை படம் பிடித்து பெண்களின் மனதில் இடம் பிடித்த நெடுந்தொடர். 1000 மலர்கள், அழகிய மலர்கள். பன்னீர் பூக்கள் இன்று இரவு 7:02க்கு. இணைந்து வழங்குபவர்கள் பவர்சோ 5 சுந்தர வாசங்களில் சென்னை சில்க்ஸ், ஆடியிலே அதிர்ஷ்ட காற்று, புதிய பாராசூட் ஆயுர்வேதிக் கூலிங் ஆயில் மற்றும் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் ஆடிசி. மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இப்போ போன நேர் நிறைய பிரச்சனைகள் சொன்னாங்க. அவங்களுக்கான 2 குழந்தைகள் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு அந்த பிசிஓடி பிரச்சனை இருந்ததாகவும் சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அவங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு படபடப்பு, பயம், இது போன்ற நிகழ்வுகள் ப்ராப்ளம் இருக்கு. ஆமாம், சரியான பீரியட் வரதில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதற்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளால உங்களுக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லுங்களேன். இவங்களுக்கு வாட்டர் எலிமெண்ட்டோட இம்பேலன்சஸ் சொல்லுவோம். எர்த் அண்ட் வாட்டர் எலிமெண்ட். எர்த்துனா செல் க்ரோத் முதலே அவங்களுக்கு அந்த கட்டிகள், நீர் கட்டிகள் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ முதலே இண்டிகேஷன் எர்த்துலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எர்த்தில் ஸ்டார்ட் ஆனே கண்டிப்பாக ஸ்கின்ல ஸ்கின்லையோ இல்லை லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைனில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிமெண்ட்டில் எனர்ஜி சுத்தமாக ஃப்ளோ ஆயிருக்காது. ஸோ ஃப்ளோ ஆகலைன்னு அதோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், அது ரிலேட்டட் கிட்னி, யூரினரி பிளட், ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ அந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் நிறைய இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸில் ப்ராப்ளம் வந்திருக்கு இவங்களுக்கு. ஸோ இந்த எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜி லெவல் வந்து இவங்களுக்கு இம்பேலன்சஸ். இந்த வாட்டர் எனர்ஜி வந்து ஒன்றும் ட்ராவலும் கன்ஸ்ட்ரக்டிவ் சைக்கிள் படி ஒன்றுலேருந்து ஒன்று உருவாகவும் இல்லை, அண்ட் யூனிவர்ஸ்லேருந்து ரிசீவ் ஆகவும் இல்லை. ஸோ அதனால் உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரும் ஒன்று சொல்கிறாங்க, பயம் படபடப்பு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது 4448 டிசீஸையும் சரி பண்ண முடியும் பஞ்சபூதங்களினுடைய இந்த பல்ஸ் பேலன்ஸ் பண்ணுறதுனால. அதில் உடல் ரீதியான மற்றும் மன ரீதியான பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சில கேரக்டர்ஸ் சில எலிமெண்ட்டோட, இப்போ நம்ம ஆர்கன்ஸ் வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ் எந்தெந்த எலிமெண்ட்டோட பார்த்தோமோ அதே போல் சில கேரக்டர்ஸ் வந்து இந்தந்த எலிமெண்ட்டோட எனர்ஜி இம்பேலன்சஸ். இவங்களோட பயம் படபடப்பு இது எல்லாமே வாட்டர் எலிமெண்ட்டோட இது. வாட்டர் எலிமெண்ட்டோட எனர்ஜி லெவல் கரெக்டாக இண்டிகேட் பண்ணுறது. ஏன்னா ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ப்ளஸ் இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே. இப்போ நம்ம என்ன நினைப்போம், சைக்கலாஜிக்கல் அது வேற இது வேற நினைப்போம், ஆனால் அது வேற இது வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இவங்களோட நாடியை நம்ம செக் பண்ணி அந்த ரூட் காசஸை கண்டுபிடிச்சு அந்த எந்த இடத்துல அந்த எனர்ஜி லெவல் வந்து பிளாக் ஆயிருக்கோ அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தமாக இந்த படபடப்பு, பயம், பீரியட்ஸோட ப்ராப்ளம் எல்லாமே சேர்ந்து சரியா போயிடும். அதை தவிர இந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது எல்லாருக்கும் டவுட் இருக்கும். இந்த எனர்ஜின்னா என்ன, எப்படி வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்ட்டு. இந்த பிரபஞ்ச சக்தியிலிருந்து நம்ம உடம்புக்குள்ள ட்ராவல் ஆகுற எனர்ஜி வந்து நம்ம உடம்புல ஒரு நெயில் கார்னர்ஸ், காலில் கையில் இருக்கக்கூடிய நெயில் கார்னர்ஸ் மூலமா நம்ம உடம்புக்குள்ள ட்ராவல் ஆகும் இது. ஸோ இந்த எனர்ஜி வந்து கரெக்டாக இந்த பாத் இப்படி தான் ட்ராவல் ஆகும். இந்த பாத் வந்து கிளியராக வந்து ட்ராவல் ஆகிட்டு அப்படியே சர்க்குலேட் ஆகிட்டு இருந்தால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போம். அதுல ஏதாவது ஒரு தடைகள் வரும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் வரும். இந்த எனர்ஜி டிராவல் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மனுஷனுக்கு வந்து ஃபுட் அப்படின்றது வந்து செகண்டரி சோர்ஸ், எனர்ஜி தான் பிரைமரி சோர்ஸ். ஏன்னா அந்த காலத்துல மனுஷன் படைக்கப்பட்ட காலத்துல வந்து ஃபுட் எல்லாம் கிடையாது. ஸோ இப்போதான் வந்து நம்ம விதவிதமான ஃபுட்டெல்லாம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எப்படி வந்து மனுஷன் உயிரோட வாழ்ந்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி பிரபஞ்ச சக்தி வந்து நம்ம உடம்புக்குள்ள கரெக்டாக டிராவல் ஆச்சுன்னா அந்த எனர்ஜி மூலமாவே மனுஷன் உயிரோட வாழ முடியும். அது மாதிரி தான் இன்னைக்கு காலகட்டங்களில் முனிவர்கள்லாம் பலர் வந்து சாப்பிடாம ஹிமாலயஸ்லாம் உயிரோட வந்துட்டு இருக்காங்க. இந்த எனர்ஜி டிராவல் ஆகிட்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மண்ணின் எனர்ஜி, எர்த்தோட எனர்ஜி உள்ளுக்குள்ள அப்படியே டிராவல் ஆகுது. டிராவல் ஆகிட்டு என்ன பண்ணும், அதனுடைய உறுப்புகளான ஸ்பிளீன் அண்ட் ஸ்டமக்கை சுற்றி அந்த எனர்ஜி வந்து அப்படியே ஒரு லேயர் பாண்ட் மாதிரி, அந்த ஒரு பாண்ட் மாதிரி அந்த லேயர் வந்து அதை சுற்றி அந்த ஆர்கனை சுற்றி நிற்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஆர்கன் வீக் ஆகுதுன்னும் போது இந்த ஆர்கனுக்கு தேவை வந்து எனர்ஜி தான். இந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு அதை வந்து ரீஜெனரேட் பண்ணிக்கும். ஸோ இப்போ இங்க பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க எனர்ஜி, இப்போ எனர்ஜி அந்த ஆர்கனை சுத்தி இல்ல கிடைக்காது. இந்த ஆர்கன் வீக் ஆச்சுன்னா வீக் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர இதுக்கு தேவையான எனர்ஜி அங்க இல்ல. ஆர்கனுக்கு வந்து ஃபுட் அவசியம் இல்லை. அதுதான் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆர்கனுக்கு ஃபுட் அவசியமே இல்லை. ஃபுட் எல்லாம் செகண்டரி சோர்ஸ் தான். அப்ப அது வீக் ஆகுதுன்னு நமக்கு இது தெரியாது இல்லையா, எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கு, எனர்ஜி போகலன்னு நமக்கு தெரியாது. நம்ம ஆர்கன் வீக்கா இருக்கு, உடனே அதுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். லிவருக்கு இது நல்லது, கிட்னிக்கு இது நல்லது, இப்படி சாப்பிட ஆரம்பிப்போம். அது வந்து இப்ப காலகட்டத்துக்கு இம்பார்ட்டண்டா இருக்கலாம். ஆனா நமக்கு இன்றியமையாத எனர்ஜின்னு பார்த்தோம்னா அந்த எனர்ஜி கரெக்டா அந்த ஆர்கனை சுத்தி பான் போல நின்னுச்சுன்னா அதை எடுத்து ரிஜெனரேட் பண்ணிக்கிட்டு எல்லா நோய்களையும் சரி பண்ணிக்கும். இப்போ 4448 டிசீஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதுல வந்து divided by 5 elements அப்படின்னா ஒரு எலிமெண்டோட எனர்ஜி லெவல் 888 ப்ராப்ளம்ஸை கொண்டு வருது. ஒரு எனர்ஜி லெவல் இம்பேலன்ஸ் ஆனால் நமக்கு 888 ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஆனால் அதில் வந்து எல்லாமே வருமானம் வராது. இதில் ஒன்று அதில் ஒன்று. அப்போ என்ன ஆகுதுன்னா 5 எலிமெண்ட்ஸுமே இம்பேலன்சஸ் வருது. ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து டிசீஸ் வருது 5 எலிமெண்ட்ஸ்னோட இம்பேலன்சஸ்ல எல்லா டிசீஸும் இங்கே ஒன்று அங்கே ஒன்று. இப்போ வந்து ஹார்ட் ரிலேட்டட், ஃபயர் ரிலேட்டட் ஒன்று, எர்த் ரிலேட்டட் ஒன்று, ஏர் ரிலேட்டட் ஒன்று, இந்த மாதிரியே நமக்கு வந்து எல்லாத்துலேயும் டிசீசஸ் வர ஆரம்பிக்கும். சரி, மேலும் நம்ம இதை பற்றி தொடர்ந்து நண்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம், எங்க அழைக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. என் பேர் கார்த்திக் செல்வம் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க கார்த்திக். மேடம் எனக்கு ஒரு சமீபத்துல 1 மாசமா மேடம் கழுத்துல கட்டி மாதிரி இருக்கு மேடம். சரிங்க. அந்த கட்டினால எனக்கு காலையிலயும் ஈவினிங் காய்ச்சல் மாதிரி வந்துருது மேடம். எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியல மேடம். அதுக்கு டாக்டர்கிட்ட போய் காமிச்சா டாக்டர் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தா கிளியரா சொல்ல மாட்டாங்க மேடம் என்ன ஏதுன்னு. ஓஹோ, ஓகே. அதனால ப்ராப்ளம் இருக்கு மேடம். வேலைக்கு போக முடியல மேடம். 1 மாசமா காய்ச்சல். உங்களுக்கு வலி இருக்கா? அதுல வலியில இல்ல மேடம். அது ஒரு லேசான கட்டி மாதிரி தான். இந்த கழுத்து கிட்ட சைட்ல 2-3 கட்டி இருந்தது மேடம். ஓஹோ. இப்ப ஒரு கட்டி தான் இருக்கு. 2 கட்டி 3 கட்டி இப்ப ஒரு கட்டி தான் இருக்கு மேடம்.
அது டாக்டர்கிட்ட போய் காமிச்சா ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க, ஒரு டேப்லெட்ல கொடுத்தாங்க மேடம். போன மாசம் டெஸ்ட் எடுத்தேன் மேடம். சரிங்க. அது வழி இல்லை மேடம். ஆனா அதனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? சரி, ஓகே. இப்போ கட்டின்னு சொல்றாரு இவர். நம்ம முதல்ல பார்த்தோம், கட்டி அப்படின்றது இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் செல்ஸ் தான். ஸோ காய்ச்சல் வருது இவருக்கு, காய்ச்சல் அந்த ஃபீவரிஷ் ஃபீலிங்கும் இருக்கு. இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து சூடாவே இருக்கு. இந்த சூடான நெருப்பு வந்து நல்லா குளிர மாட்டேங்குது. ஸோ அதனால அங்கே கட்டிகள் உருவாகுது. இந்த சூடின் தன்மை உடம்புலேயே இருக்கிறதுனால ஃபீவரிஷ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம முதல்ல வந்து சரி பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த மண்ணை வந்து சரி பண்ணும்போது, மண்ணுக்கு எப்படி சரி பண்ணுறதுன்னா, இந்த உயிர் சக்தி பாதை வந்து கரெக்டாக ட்ராவல் ஆகுதா நம்ம உடம்புக்கு நாடி மூலமாக நம்ம செக் பண்ணுவோம். நாடி மூலமாக செக் பண்ணி கரெக்டாக ட்ராவல் ஆகுதா, ஒன்றுலேருந்து ஒன்று கரெக்டாக ஃபார்ம் ஆகுதா, ஒன்று வந்து ஒன்னோட ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணிக்காமல் இருக்குதா, இந்த 3 சைக்கிளையும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் போது பார்ப்போம். வெறும் வயிற்றுல நாடியை பார்த்து ஸோ என்ன நிலைமையில் இருக்குது இவங்களோட எலிமெண்ட்னோட எனர்ஜி லெவல் எங்கெல்லாம் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த பிளாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 6 months மேக்ஸிமம் பீரியட் பார்த்தீங்கன்னா ஒரு 6 monthsக்குள்ளே வந்து அந்த கட்டிகள் தானாக கரைய ஆரம்பிச்சிடும். கரைய ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம அதை பற்றி இந்த ஃபீவரிஷ்னஸ் எல்லாமே தானாக வந்து சரியாகும். ஏன்னா எனர்ஜி லெவல் பேலன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, பேலன்ஸ் பண்ணது எல்லாமே சரியாகும். சரிங்கம்மா, தொடர்பு கொண்டதற்கு மிக நன்றியா. நீங்களே நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறிய இடைவேளை. மருத்துவ நேரம் இடைவேளைக்கு பிறகு தொடரும். நேயர்களே, குழந்தைகள் பாராளுமன்றத்திற்கு இவரை நீங்கள் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால், சமீபத்தில் தான் உங்களை விட்டு நான் பிரிந்தேன் என்றாலும் சர்வதேச பெண்கள் தின நூற்றாண்டை முன்னிட்டு இப்படி ஒரு எழுச்சிமிகு நிகழ்ச்சி நடைபெறும் போது என்னால் அங்கே அமைதியாக இருக்க முடியவில்லை. அதனால்தான் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிக்க வந்தேன். KPM இடைவெளி 012 என்ற எண்ணுக்கு தட்டச்சு செய்து 56767686 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புங்கள். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் சர்வதேச ஹோமியோ சிகிச்சை இப்போது தமிழகத்தில். ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் அட்வான்ஸ் ஜெனோம் தெரப்பி மூலம் மூட்டுவலி, குழந்தையின்மை, சர்க்கரை வியாதி, தைராய்டு, ஹார்மோன்ஸ் போன்ற குணப்படுத்த முடியாத நாள்பட்ட வியாதிகளுக்கு சிகிச்சை செய்திட ஹோமியோ கேர் இன்டர்நேஷனல் இப்போது சென்னை, கோவை, மதுரையில். தொலைபேசி 8220004000. நம்ம சொல்லியடி நிகழ்ச்சியோட முதல் நிலை சுற்று ஒவ்வொரு மாதமும் மாறிட்டே வருது. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். குறிப்புகளே இல்லாத கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான காரியம் தான். ஆனா உங்க கண் முன்னாடி கலைஞ்சிருக்க எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்களை சொல்றது சுலபம் தானே. அதுதாங்க நம்ம சொல்லியடி நிகழ்ச்சியோட புதிய முதல் நிலை சுற்று. கலைந்திருக்கும் எழுத்துக்களை கவனியுங்கள், சரியான சொற்களை சட்டென்று சொல்லுங்கள். இரண்டாம் நிலை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான எண் சக்கரம். விருப்பமான எண்ணை சொல்லி அடிங்க, விருப்ப பரிசை அள்ளி எடுங்க. சொல்லி அடி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:02 காண தவறாதீர்கள். இணைந்து வழங்கியவர்கள் ராவணன் மசாலா மற்றும் வசந்த் & கோ ஆடிசே. மருத்துவ நேரம் தொடர்கிறது. மருத்துவ நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்ம வந்து இந்த நாடி துடிப்புகள் வந்து எப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும், அதே மாதிரி அதுக்கு பஞ்சபூதங்கள் வந்து எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப விளக்கமாக பேசிட்டு இருந்தோம். மேலும் நம்ம அதை பற்றி தொடர்வதற்கு முன்னாடி ஒரு அன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். சென்னையிலிருந்து மோகன் பேசுறேன் மேடம். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க மோகன். மேடம், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு, எலக்ட்ரிக் ஷாக்கு. ஓஹோ. அது என்னன்னா இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அப்பண்டிஸ் ஆபரேஷன் வேற பண்ணிருக்கு. சரிங்க. அது என்னன்னா வேலை செய்ய முடியல மேடம். எனக்கு ஒரே பரபரப்பா இருக்கு. ஏன்னா நடந்தா கூட அப்படியே கேரா வருது மேடம். சரிங்க. ஓகே, அதுதான் மட்டும் கேட்கலாம். ஓகே, இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் தான் இது. அகெயின் பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்களுடைய எனர்ஜி லெவல் எதுவுமே இம்பேலன்ஸ்டாக இருக்கும் எல்லாமே. கரண்ட் ஷாக் அடிச்சது அதெல்லாம் வந்து ஒரு ரீசன் கிடையாது. ஷாக் அடிக்கும் போது மேபி ஏதாவது மெரிடியனுக்குள்ள வந்து எனர்ஜி போய் ஸ்ட்ரக் ஆகிட்டு அங்கேருந்து மூவ் ஆகாமல் இருக்கும் எனர்ஜி. ஸோ இதில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாடியை பார்த்து தான் அவங்க இதில் வந்து என்னென்னா அவங்க என்ன சிம்டம்ஸ் சொன்னாலும் சிம்டம்ஸ்க்கு நம்ம ட்ரீட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இம்பேலன்சஸ் வந்து நம்ம நாடி துடிப்பை பார்க்கும்போது தான் அதில் இம்பேலன்சஸ் கண்டுபிடிச்சி அதை நம்ம கிளியர் பண்ண முடியும். ஸோ இவங்க வந்தாங்கன்னா நம்ம நேரில் வந்தாங்கன்னா அவங்க நேரில் பார்த்து அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க. தொடர்பு கொண்டதற்கு மிக்க நன்றியும். டன்பரின் அழைப்பு. மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். சரவணன் திருச்சியிலிருந்து பேசுறேன். உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரவணன், திருச்சி.
உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க சரவணன். அதாவது மேடம் ஒரு பக்கம், அதாவது இடது பக்கம் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒரு விதமான மதமதப்பு, அதாவது இது நார்மலா இருக்கு வலது பக்கம், இடது பக்கம் ஒரு மாதிரி அப்நார்மலா இருக்கு. மருத்து போதுங்களா? மருத்து